வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய அரசியல் நிலநடுக்கம்னே சொல்லலாம். எந்த பக்கமும் சாராம வெறும் தரவுகளை மட்டும் வச்சு உள்ளத உள்ளபடி அலச போறோம் இந்த பகுப்பாய்வுல. வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை தெளிவா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற லிஸ்ட் இதுதான். அந்த 2026 தேர்தல் அதிர்ச்சி, தொங்கு சட்டமன்ற நெருக்கடி, ஊழல் விசாரணைகள், மாநிலத்தோட கடனும் புது வாக்குறுதிகளும், டிஎன்பிஎஸ்சி வேலையின்மை பிரச்சனை, அப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது, இதான் நம்மளோட பிளான். முதல்ல அந்த 2026 தேர்தல் அதிர்ச்சியை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுல கடந்த 59 வருஷமா 2 பெரிய திராவிடர் கட்சிகளோட ஆதிக்கம் தான் இருந்துச்சு இல்லையா? ஆனா அந்த அரை நூற்றாண்டு சரித்திரத்தை மாத்தி எழுதி தவேக 108 இடங்கள்ல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 8795. இது ஏதோ சாதாரண புள்ளி விவரம்னு நினைச்சிடாதீங்க. அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்லப்பட்ட கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாவேகவின் வி.எஸ். பாபுகிட்ட தோற்ற வாக்கு வித்தியாசம் தான் இந்த 8795. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ரிசல்ட் இது. இவ்வளவு பெரிய ஆளுமை எப்படி விழுந்தார்? டேட்டா 2 விஷயங்களை தெளிவா சுட்டிக்காட்டுது. முதல் காரணம், கடந்த 15 வருஷமா தீர்க்கப்படாத குடிநீர், சாலை மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள். 2வது, திமுகவுக்குள்ளேயே இருந்த உட்கட்சி பூசல். இதனால தான் ஆளுங்கட்சியா இருந்தவங்க வெறும் 59 இடங்களோட இப்போ எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்திருக்காங்க. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி அதிக இடங்கள்ல ஜெயிச்சாலே ஆட்சி அமைச்சிட முடியாது. அதுதான் இந்த தொங்கு சட்டமன்ற நெருக்கடி. நிகழ்வுகள் எவ்வளவு வேகமா மாறுச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஏப்ரல் 23 தேர்தல் நடக்குது. ரிசல்ட் வந்ததும் மே 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராஜினாமா செய்யறாரு. அதனால புது அரசு அமைகிற வரைக்கும் ஒரு பராமரிப்பு அரசு தொடருது. ஆனா அடுத்த நாளே, அதாவது மே 6ஆம் தேதி தவகவை ஆட்சி அமைக்க கூப்பிட ஆளுநர் மறுத்துட்டாரு. ஆளுநர் ஏன் மறுத்தாரு? அதுக்கான விடை இந்த கணக்குல தான் இருக்கு. தவகை கிட்ட 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களோட கூட்டணி கட்சிகள் ஒரு 4 இடங்கள். ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 112 வருது. ஆனா ஆளுநர் கேட்கிற பெரும்பான்மைக்கு தேவையான மேஜிக் நம்பர் 118. அதாவது ஆட்சி அமைக்க தவகைக்கு இன்னும் சரியா 6 இடங்கள் தேவைப்படுது. அடுத்து 21ஆம் நூற்றாண்டுக்கான நல்லாட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட ஊழல் விசாரணைகள் பத்தின வாக்குறுதிகளை பார்க்கலாம். மேடையில நின்னு பழைய ஊழல் பணத்தை மீட்டுடுவோன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா யதார்த்தத்துல அது அவ்வளோ சுலபம் இல்ல. இதுல ஏகப்பட்ட சட்டச்சிக்கல்கள் இருக்கு. ஒருவேளை இதுல அவங்க தோத்துட்டாங்கன்னா மக்கள் மத்தியில அவங்க மேல இருக்கிற மாற்றத்தை தருவாருங்கிற பிம்பம் சுக்குநூறா உடைஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட மொத்த கவனமும் இதுலயே இருந்தா ஒட்டுமொத்த நிர்வாகமும் முடங்கி போற அபாயமும் இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் பலன்கள் சரியா போய் சேர தமிழ்நாடு குடிமக்கள் முன்னுரிமை அட்டைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது ஒரு ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த திட்டம். இது மூலமா இடைத்தரகர்கள் இல்லாம, வெளிப்படையா, ஊழல் இல்லாம திட்டங்களை மக்கள் கிட்ட சேர்க்க முடியும்னு நம்புறாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கத்தோட கடனும் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளும். இந்த நம்பரை பாருங்க, 10 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாடோட தற்போதைய கடன் சுமை இதுதான். இவ்ளோ பெரிய கடனை வச்சுக்கிட்டு 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் கொடுப்போன்னு சொல்றது, கணக்குப்படி பார்த்தா 24 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். அது அமைப்பு ரீதியாவும் சரி, பொருளாதார ரீதியாவும் சரி, முற்றிலும் சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அப்படின்னா நிதியை எப்படிதான் நிர்வாகம் பண்ண போறாங்க? இந்த திட்டங்களை பாருங்க. நேரடியா குறிப்பிட்ட மக்களை சென்றடைகிற மாதிரி திட்டங்கள் வச்சிருக்காங்க. அடித்தட்டு மக்களுக்கான சிட்டிசன் கார்டு, பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய், உள்ளூர் இளைஞர்களுக்கு சிறு தொழில் தொடங்க உதவி, அப்புறம் விளிம்பு நிலை மக்களுக்கான கல்வி உதவின்னு இப்படிதான் நேரடி பணப்பரிமாற்றத்தை திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம், தமிழ்நாட்டு இளைஞர்களை ரொம்பவே பாதிச்ச ஒண்ணு, டிஎன்பிஎஸ்சி வேலையின்மை நெருக்கடி. உங்களையே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஒரு அரசு வேலைக்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் 5 முதல் 6 வருஷம் காத்திருக்கிறது எப்படிங்க ஒரு நார்மலான விஷயமா மாச்சு? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 5 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய காலகட்டம். இந்த முடிவில்லாத காத்திருப்பு ஒரு முழு தலைமுறையோட எதிர்காலத்தையும் முடக்கி போட்டுடுச்சு. இந்த அவல நிலை ஏன் இப்படி தொடருது? இதுக்கு பின்னாடி பல அமைப்பு ரீதியான தோல்விகள் இருக்கு. ஆட்டோமேஷனோட தாக்கம், தொடர்ந்து தள்ளி போகும் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், பல வருஷமா தீர்க்கப்படாம இருக்கிற நீதிமன்ற வழக்குகள், இதெல்லாம் தான் முக்கிய காரணங்கள். இந்த இளைஞர்களோட கோபத்தை தணிக்க ஏஐ தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மையும் பயன்படுத்தி தேர்வுகளை வேகமா நடத்த போறதா புதுக்கட்சி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து என்னதான் நடக்க போகுது? வாங்க பார்க்கலாம். புது அரசாங்கத்துக்கு முன்னாடி இப்போ 3 பெரிய சவால்கள் இருக்கு.
முதல்ல எப்படியாவது அந்த 6 எம்எல்ஏக்கள் ஆதரவை பிடிச்சு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். ரெண்டாவது, மத்திய கட்சி நிதி இல்லாம ஜிஎஸ்டி மாதிரியான மாநில நிதியை மட்டுமே நம்பி ஆட்சியை ஓட்டணும். மூணாவது, கூட்டணி கட்சிகளோட இருக்கிற கொள்கை முரண்பாடுகளை சமாளிக்கணும். இது எல்லாமே இந்த புது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்டா அமைய போகுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி இதுதான். அந்த பற்றாக்குறையா இருக்கிற 6 எம்எல்ஏக்களை பிடிக்க தமக பழைய அரசியல் ஸ்டைல்ல குதிரை பேரத்துல இறங்குவாங்களா, இல்ல ஜனநாயக முறைப்படி ஒரு புது பாதையை உருவாக்குவாங்களா? சிஸ்டத்தை மாட்டுவோன்னு சொன்ன அந்த வாக்குறுதி இந்த உடனடி அரசியல் கணக்குகளை தாண்டி நிக்குமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தரவுகளோட இன்னொரு அருமையான பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். விழிப்புடன் இருப்போம். நன்றி.